அம்மா சொல்லுது, காலேஜ் முடிக்க போற, வந்து மேரேஜ் ஆக போகுது, வா சமையல் கத்துக்க, வா சமையல் கத்து கொடுக்குற அம்மா கிட்ட கத்துக்க. போமா, அது வேஸ்ட். என்ன வேஸ்ட்ன்ற போற இடத்துல எங்க மாமியார் வீட்டுல நான் என் மாமியார் சொல்லி கத்துக்கிறேன். உன் சமையலை கத்துக்கணும், அங்க போய் செஞ்சேன்னா இது சரியில்லை அது சரியில்லைன்னு அந்த அம்மா சொல்லுவோம். அந்த அம்மா கத்து கொடுக்கறத படி நான் செஞ்சேன்னா எதெல்லாம் சரியில்லைன்னா அத்தை நீ சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் வச்சேன். அப்படி நாம தான் சரியா சொல்லி கொடுக்கலையோன்னு அந்த அம்மா நினைக்கும். எதுக்குமா உனக்கு வீண் பழியுது. அந்த அம்மா அப்படியே கண்ணீர் விடுது. இந்த புத்திசாலி தானே இருந்திருந்தா இந்த வீட்டுல நான் நுழைஞ்சிருப்பேனாடி. அதுக்கு பழைய நினைவு போகுது. அந்த பொண்ணுக்கு எதிர்கால கனவு, இந்த அம்மாவுக்கு பழைய நினைவு. எப்படி வாழ்க்கையில ரெண்டு பின்னி வரும் சார். கல்யாணம் ஆன பொண்ணுக்கு பக்கத்து வீட்டு வந்திருக்குது. அன்னைக்கு தான் கல்யாணம் ஆகி உள்ள வந்துருக்குது. பக்கத்து வீட்டு அம்மா ஒரு புத்திமதி சொன்னாங்களாம், ஆரம்பத்திலே புருஷனை அடக்கி வை, அங்கே எங்கே போவாத பார்த்துக்கோ. 5 மணிக்கு ஆஃபீஸ் விட்டான்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 1/2 மணி நேரம் ஆகும். 5:30க்கெல்லாம் விட்டு 5:45 வர சொல்லு. காலையில் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ்? 10 மணி. கரெக்டாக 10, 9:30க்கெல்லாம் கிளம்பிட சொல்லு. ஏங்க வரும்போது மட்டும் 1/4 மணி நேரம் கூட. அட உனக்கு அது இது வேணாமா, பூ அது இதெல்லாம் வேணுமில்ல, பலகாரம்லாம் வாங்கின்னு வரவேனா, அது ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடு. இப்படி தான் நீ குடுத்தனம் பண்ணுறியாக்கா? அவர் கேட்டு நடக்கிறாராக்கா? அதெல்லாம் யாருக்கிட்டே தெரியும். அன்னைக்கு விட்டு போனவன் தான் 15 வருஷமா இன்னைக்கு வரல. அந்த அம்மாவுக்கு ஒரு பேச்சுக்கு துணைக்கு தேடுது ஒரு ஆளை. யாருக்கிட்ட என்ன இருக்குதுன்னு யாருக்கு தான் தெரியும் போல. என் உதடு ஒன்று பேசி உள்ளம் ஒன்று நினைக்கிறது. அதனால தான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்னு எங்க அருள்பிரகாச வள்ளலார் பாடினார். பசங்கிட்டலாம் போய் பேச முடியல சார், பேசவே முடியல. அவன் என்ன ஜீனிஸா பேசுறான் தெரியுமா? என்னடா நீ பாஸ் ஆகிட்டே, என்னாச்சு? என்ன போய் கேட்குற பாஸ் ஆகிட்டான்னு? எதிர்விட்டு பையனே ஃபெயில் தெரியுமா? ஏண்டா உன் கதையை சொல்றான்னா அவன் கதையை சொல்ற? அவன் அப்பா அறிவாளி, புள்ள புத்திசாலி, அவனே ஃபெயில்னா அவங்க அப்பா வெளியே போட்டார் சார்.